சார் இந்த விஷயத்த எங்களுக்கு என்னைக்கு இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கும்னு நானெல்லாம் உண்மையில காத்துட்டு இருக்கிறேன் சார். ஒரு 5 நாள் முடிஞ்சு ஓடினதுனா போதுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தொடர்ந்து பேசுவதற்கும் எங்களுக்கும் உண்மையிலே சலுப்பாக தான் இருக்குதுன்னு இந்த விஷயத்தை. ஆனால் பேசி ஆக வேண்டிய தேவை இருப்பதனால் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை, சில அதிருப்திகள் இருக்கிறது. அது வெளிப்படையாக திமுகவில் தெரியுது. திரு கமலஹாசனுடைய அறிக்கை, எங்களுக்கு சொல்லப்பட்ட இடங்களும், எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் எனக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் உவப்பானதாக இல்லை. அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. டார்ச் லைட் சின்னம் அப்படிங்கிறது, பேட்டரியுடன் கூடிய டார்ச் லைட் சின்னம் அப்படிங்கிறது எங்களுடைய உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டுலாம் ஒரு அறிக்கை விட்டார். அதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. திரு வேல்முருகன் வெளியில வந்து வெளிப்படையா பேசினாரு, எங்களுக்கு நாங்க கேட்ட இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதிமுகவில் அப்படியான ஒரு இதை பார்க்கல. இப்பதான் ஒவ்வொருத்தரா வெளியில வராங்க. சரியா? அதனாலதான் இதை நாங்கள் பேச வேண்டியது இருக்குது. திரு ஏசி சண்முகத்தினுடைய நிலைமை, புரட்சி பாரதம் இவருடைய நிலைமை, இன்னும் வெளிப்படையா இன்னும் ரொம்ப அதிருப்தியை பகிரங்கப்படுத்தாமல் இருக்கக்கூடிய திரு ஜான் பாண்டியனுடைய சிச்சுவேஷன், இவங்க கூடவே பயணித்து கொண்டிருந்த பிஜேபியை அவ்வளவு நம்பிக்கொண்டிருந்த திரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியினுடைய நிலைமை, இவர்கள் எல்லாம் பேசாமல் இருப்பதற்கு என்ன சார் காரணம்? மேடம் சொல்றது போல பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிற காரணமா? இல்லை, பேசினால் நடக்காது, இன்னும் அவமானப்பட்டு போகணும், மாற்று இடம் இல்லை, அதான் நிலைமை. இப்போ இடையில ஏதோ ஃபுட்போர்டுன்னு எனக்கு பேசினாங்க. நீங்கள் எந்த இடத்துல ஃபுட்போர்டுன்னு பேசுனீங்க எனக்கு தெரியல. எனக்கு குற்றவாளியாக அறிக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருந்து போகும்போது பின்னாடி அமைச்சர்கள்லாம் ஃபுட்பால்ல வருவாங்க, அதை பத்தி பேசுனீங்க எனக்கு ஞாபகம். எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் ஃபுட்பாலில் அழைத்து செல்லப்பட்டார்கள். வித்தியாசமா நடக்கல, கண்ணால பார்த்தது. அமைச்சர்களோட வந்த அமைச்சர்கள்லாம் ஃபுட்பால்ல பார்த்தா நான் சொல்ல முடியும். ஒரு மேயர் வந்து கார்ல தொங்கிட்டு போனது, முதலமைச்சர் போற கார்ல தொங்குறது எனக்கு ஞாபகம். சீக்கிரம் போய் சேரணும். அமைச்சரே போகும்போது என்ன இருக்குது? அதனால சொல்லும்போது சகோதரி காயத்ரி அவர்கள் நல்ல மந்திரம் தெரிஞ்சவங்க நினைக்கிறேன். மந்திரமா சார்? காயத்ரி மந்திரம். மேடம், அதர்வண வேதத்தை கத்துருக்கீங்களா என்ன? இல்ல, ரிக்வேதத்தை தான் காயத்ரி மந்திரம் வருது. சரி, நல்லது. ரிக்வேதத்தை தான் காயத்ரி மந்திரம். நீங்க மந்திரம் சொன்னதுனால நான் அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குது, எனக்கு அது இந்த வேதத்துல வருதுன்னு தெரியாது. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம ஒரு மந்திரத்தை போட்டு அவங்க வேற ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க. என்ன பேசலாம் யாருக்கும் தெரியாது. பாண்டிச்சேரியில் அதிமுக இருக்குதா இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தான் நீங்க கேள்வி கேட்டீங்க. அதுக்கு இவங்களும் பதில் சொல்ல, அதிமுக இருக்குது இல்ல, நாங்க அதிமுக வச்சுக்கிறோம். இல்ல, நான் 2 பேருக்கு பொதுவா தான் சொன்னேன். நான் காயத்ரி வந்து நீங்க தான் காயத்ரி கேட்டீங்க. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். நாங்க இருக்கிறோம் சொல்ல மாட்டாங்க சார். அவங்க நாங்க கேட்டாதான் சொல்லுவாங்க. ஆமா, அவங்க வந்து மயக்க மருந்தை கொடுத்து டாக்டருங்கிறதுனால அதை கோமால விட்டுட்டாங்க. அவங்க மந்திரம் போட்டு உங்களை அப்படியே முடிச்சுட்டாங்க. அந்த 2 பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் வரல. பாண்டிச்சேரியில் அதிமுக இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்ப சின்ன பிரச்சனை வந்துச்சு. இந்த ரெட்டலை சின்ன எம்ஜிஆர் கொண்டு வந்த ரெட்டலை சின்ன ரொம்ப வெயிட்டானது. 89 ரெட்டலையை முடக்கப்பட்டு சேவலும் புறாவும் நின்றுச்சு. இவ்வளவு பெரிய சக்தியான கருதப்பட்ட ஜெயலலிதா இருந்தும் அங்க போனியாகல. திரும்ப ரெட்டலை கிடைச்ச பிறகுதான் 91 ஆட்சிக்கு வந்தது. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சின்னம் இருக்கும்போது, ஏற்கனவே தமிழ்நாட்டில் எங்க நின்று கரையே சேராத, டெபாசிட்டை வாங்காத ஒரு சின்னம், சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் தனிச்சு டெபாசிட் வாங்காத பாஜக அந்த சரித்திரமே கிடையாது. எங்க இது இருக்கா? ஒரே ஒரு தரம் வேலாயுதம் நின்னார், அவர் சொந்த பேர்ல நின்று ஜெயிச்சு வந்தார். அதுக்கப்புறம் திமுக தோழர் 4 சீட்டு வந்தா, அதுக்கப்புறம் அதிமுக தோழர் வந்தாங்க, தனிச்சு வாங்கவே இல்லை. அந்த சின்னத்துல மாநில கட்சிகளை, வாசன் போன்ற மாநில கட்சிகளை மற்ற கட்சி நிக்க சொல்றது இல்லைன்னா, அப்போ ரெட்டலை முடக்குவதாக எடுத்துக்கொள்ளலாமா? ரெட்டலை இருக்காது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ரெட்டலை பாஜகவுக்கு பிடிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏதாவது ஒண்ணுக்கு வரணும் வலிக்கு. உதயசூரியன் நிக்கீங்கன்னா இவங்க பெருந்தன்மையா சொல்றாங்க, அவங்க மாட்டாங்க, அது அவங்க உரிமை பிரச்சனை. ஆனா ஒரு பவர்ஃபுல் சின்னம் தமிழ்நாட்டில் எது? ரெட்டலையா தாமரையா? தாமரை எல்லாம் கிடையாது, ரெட்டலை தான். அப்ப எங்க போச்சு? ஏன் எடுக்கல? ஏன் கொடுக்கல? நாளைக்கு அது இருக்காதுடா, நாங்க தாண்டா இருப்போம், பாண்டிச்சேரியில் ஒழிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் ஒழிக்க போறோம், எதுக்கு அதை முடிச்சு நின்றுகிட்டு இருக்கிற அப்படி என்று சொல்லாமல் சொல்லுகின்ற அமித்ஷாவின் அழகே அழகு.